வணக்கம். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாந்தசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஆலயங்கள் புனர்நிர்மாணம் செய்யப்படுகின்ற பொழுது பாலஸ்தாபனம் என்கின்ற பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெறும். அவ்வாறு அந்த பாலஸ்தாபனம் நடைபெற்ற ஆலயங்களிலே உற்சவங்கள் அந்த திருப்பணிகள் நிறைவு பெறுகின்ற வகையிலே உற்சவங்கள் நடத்தக்கூடாது. அந்த ஆலயத்திலே ஒரு சங்காபிஷேகமோ அல்லது பெரும் விழாக்களாகவோ அந்த சுவாமி வலம் பெறுகின்ற வரையிலே எந்த உற்சவங்களும் நடத்தக்கூடாது. பாலாலயத்திலே சுவாமி இருக்கின்ற பொழுது அபிஷேகங்கள் பண்ணிக்கொள்ளலாம். படிக்கட்டு அபிஷேகங்கள், பால் நீர் பஞ்சாமிர்தம் போன்ற அபிஷேகங்களினாலே சுவாமியை நாம் சிறப்பான முறையில் அபிஷேகம் செய்து அலங்காரங்கள் செய்து பிரார்த்தனைகள் செய்து கொள்ளலாம். அடியவர்களுடைய நேர்த்திக்கடன்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ பொதுவாக பொங்கல் வழிபாடுகள் அல்லது ஒரு காவடி எடுப்பது என்று ஒரு நேர்த்திக்கடன் வைத்திருந்தால் அதெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த பொங்கல் வழிபாடு செய்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. தாராளமாக பொங்கல் வழிபாடுகள் இந்த பாலஸ்தாபனத்தில் சுவாமி இருக்கிற பொழுதும் பொங்கல் பொங்கி வழிபாடு செய்யலாம். அது வைரவர் கோவிலாக இருந்தால் வடமாலை சாத்தி வழிபாடு செய்யலாம். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அது விநாயகர் ஆலயமாக இருந்தாலும் சரி, அம்பாள் ஆலயமாக இருந்தாலும் சரி, ஐயப்பன் ஆலயமாக இருந்தாலும் சரி, ஐயனார் ஆலயமாக இருந்தாலும் சரி, காளியம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் பாலாலயத்திலே அங்கே ஹோமங்கள் வளர்த்து இந்த யாக குண்டங்கள் அமைத்து ஆகுதிகள் செய்து பெரிய அளவில் அபிஷேகங்கள் உற்சவங்கள் செய்யக்கூடாது. ஆனால் பொங்கல் வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி கொள்ளலாம். பாலபிஷேகம் செய்து கொள்ளலாம். இவ்வாறான சிறப்போடு கூடியதாக இந்த பாலாலய பிரதிஷ்டை என்பது மூலாலயத்திலே இருக்கின்ற அது தர்ணாலயம் என்றும் தர்ணாலயத்திலிருந்து பாலாலயத்திலே கொண்டு வந்து வைத்து மீண்டும் தர்ணாலயமெல்லாம் திருப்பணிகள் நிறைவேறிய பின்பு மீண்டும் அங்கிருந்து பாலாலயத்திலே இருந்து தர்ணாலயத்திலே வைத்து சுவாமியை வைத்து கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து என உற்சவங்கள் எல்லாம் செய்கின்ற வழக்கங்கள் சிறப்பாக பன்று தொட்டு நடைபெற்று வருகின்றது. ஆகமங்களும் இதைத்தான் கூறுகின்றன. அந்த வகையிலே பாலாலயத்திலே பாலஸ்தாபனத்திலே இருக்கிற சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்து கொள்ளலாம். பால், இளநீர், பஞ்சாமிர்தம், தயிர் போன்ற திரவியங்களை தாராளமாக அபிஷேகம் செய்து கொள்ளலாம். அதேபோல் நேர்த்திக்கடன்களுக்காக பொங்கல் வழிபாடுகள் தாராளமாக செய்து கொள்ளலாம் என்ற நல்ல சிந்தனையோடு ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.